ஜென்ரலாக வந்து ஒவ்வொரு MEP சிஸ்டத்துலேயும் வந்து அந்த ட்ரோவிங்கில் தந்திருக்கிற அந்த லெஜெண்டை வந்து ஒழுங்காக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் வந்து குவான்டிட்டி டேக் ஆஃப் எடுக்கிறதுல வர ப்ராப்ளத்தை வந்து இந்த செஷனில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக வேண்டி ஒரு HVAC சிஸ்டத்தில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை வந்து நான் இந்த இடத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ரைட், இதில் வந்து HVAC சிஸ்டத்தில் வந்து அதிகமான ஐட்டம்ஸ் அண்ட் கம்போனன்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. அதில் எல்லாம் இல்லாமல் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக வேண்டி மட்டும் இந்த வால்யூம் கண்ட்ரோல் டேம்பர், அதே போல் வந்து இந்த ட்ரவுன் வால்யூம் டேம்பருங்கிற இந்த ரெண்டு விஷயத்தையும் மட்டும் எடுத்து இந்த செஷனில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ரைட், இப்போ வந்து என்ன விஷயம்னு சொன்னால், இப்போ ஜென்ரலாக வந்து MEPயில் வந்து ஸ்பெஷலாக வந்து இந்த கம்போனன்ட்ஸ், இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அது எங்கே ஸ்பெசிஃபிக்காக நம்ம யூஸ் பண்ணணுங்கிற அந்த ஒரு டெக்னிக்கலான ஐடியா இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து ட்ரோவிங்கில் நம்ம குவான்டிட்டி டேக் ஆஃப் வந்து 100% வந்து நம்ம எக்யூரேட்டாக எடுக்க மாட்டோம். நம்மளுக்கு ட்ரோவிங்கே வந்து ஒரு வகையான ஒரு குழப்பமாக இருக்கும். அந்த அடிப்படையில் வந்து நான் ஜென்ரலாக சொல்கிறது தான் வந்து என்னென்னு சொன்னால், நம்ம வந்து குவான்டிட்டி டேக் ஆஃப் எடுக்கிறதுக்கு முதல் வந்து அந்த அதாவது லெஜெண்டில் தந்திருக்கிற அந்த ஐட்டம்ஸில் வந்து கொஞ்சம் ஒரு அளவாச்சும் அந்த டெக்னிக்கலாக வந்து நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும் என்று சொன்னால் நம்ம ஈஸியாக வந்து குவான்டிட்டி ஆஃப் எடுக்கலாம். ரைட், இதில் வந்து நான் சொன்னது தானே, அதாவது என்னென்னு சொன்னால் இந்த வால்யூம் கண்ட்ரோல் டேம்பர், அதே போல் வந்து இந்த ரவுண்ட் வால்யூம் டேம்பருங்கிற அந்த விஷயத்தை வந்து நான் இந்த 3D மாடலில் வந்து நான் இந்த இடத்த விஷுவல் பண்ண போகிறேன். இதில் பாருங்கள், வந்து நமக்கு தெரியும் வந்து நம்மளுக்கு HVAC சிஸ்டம் வந்து ஓகே. ஸோ நம்ம வந்து செஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரீசெண்டாக நம்ம லான்ச் பண்ணி நம்ம சிவில் QS ப்ராக்டிஸ், MEP QS ப்ராக்டிஸ், இன்டீரியர் ஃபிட் அவுட் QS ப்ராக்டிஸ், அதே போல் சிவில் கோஸ்ட் எஸ்டிமேஷன், ஃபைனல் அக்கவுண்ட், இன்டர்ன் பேமெண்ட் அப்ளிகேஷன், டெண்டரிங் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜ்மெண்ட், வேரியேஷன், சப் கான்ட்ராக்டர் மேனேஜ்மெண்ட்ங்கிற எல்லா வகையான கோர்சஸில் லிங்கும் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை செக் பண்ணி பார்க்கவங்க பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம சொல்லலாம் வந்து ஒரு 4 டைப்பாக வந்து நம்ம சொல்லலாம். முதலாவது வந்து அந்த டக்ட் ஒர்க்கை வந்து 4 டைப்பாக சொல்லலாம். முதலாவது ரெக்டாங்குலர் டக்ட் ஒர்க்ஸ்ன்னு சொல்லக்குள்ள வந்து சேஃபஸ் எல்லாம் வந்து ரெக்டாங்குலராக இருக்கும். அதே போல் வந்து நம்ம சொல்லலாம் வந்து சர்க்குலர் டக்ட் ஒர்க்னு சொல்கிற டைமில் வந்து அது சர்க்குலர், அது சர்ஃபேஸ் வந்து சர்க்குலராக இருக்கும். ஸோ இது வந்து சர்க்குலர் டக்ட் ஒர்க். அதே போல் பார்த்தோம்னு சொன்னால் ஓவல் டக்ட் ஒர்க். ஓவல்னு சொன்னால் அதில் ஷேப் வந்து இப்படி இருக்கும், ஓவல் ஷேப்பாக வந்து அதில் சேஃபஸ். அப்போ இதை வந்து சொல்கிற வந்து ஓவல் ஷேப். அதே போல் ஃபைனலாக வந்து நம்ம சொல்கிற வந்து என்ன சொன்னால் ஃப்ளெக்சிபிள் டக்ட் ஒர்க்னு சொன்னால் இதுதான் வந்து அந்த ஃப்ளெக்சிபிளான டக்ட் ஒர்க். ஸோ ஃப்ளெக்சிபிள் டக்ட் ஒர்க் வந்து நமக்கு நம்மளோட ப்ரொஜெக்ட்டுக்கு ரெக்யர்மெண்ட் தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ரைட், இப்போ நான் சொன்னேன், அதாவது வால்யூம் கண்ட்ரோல் டேம்பர், அடுத்து வந்து ரவுண்ட் வால்யூம் டேம்பருங்கிற இந்த 2 கான்செப்டும் வந்து ஜென்ரலான அந்த வால்யூம் கண்ட்ரோல் டேம்பர் BCDன்னு சொல்கிற அந்த டேம்பர் வந்து பொதுவாக வந்து நம்ம வந்து நம்மளோட ரெக்டாங்குலர் டக்ட்ஸில் வந்து நம்ம அதை பயன்படுத்துவோம். ரைட், இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வால்யூம் கண்ட்ரோல் டேம்பர் வந்து இதுதான் அந்த வால்யூம் கண்ட்ரோல் டேம்பர். இதில் மெயினான ஃபங்க்ஷனை பார்த்தோம்னு சொன்னால் இந்த டக்ட்டுக்குள்ளே வர ஏர் ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. அப்போ இந்த வால்யூம் கண்ட்ரோல் டேம்பர் கண்ட்ரோல், அப்போ நமக்கு தேவையான அந்த ஏர் ஃப்ளோவை, கூலான ஏர் ஃப்ளோவை வந்து நமக்கு ரூமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் கண்ட்ரோல் பண்ணலாம், மெனுவலாகவும் கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து வந்து இப்போ டிஜிட்டலாக வந்து மோட்டரைஸ்டான டேம்பர்ஸும் இருக்குது, அது நம்ம ரிமோட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம். அதே போல் பார்த்தோம்னு சொன்னால் ரவுண்ட் வால்யூம் டேம்பர்ஸ்ன்னு சொல்லி அது எங்கே இருக்குன்னு சொன்னால், ரவுண்ட் வால்யூம் டேம்பர்ஸ் ஸ்பெஷலாக வந்து சர்க்குலர் டக்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சர்க்குலர் டக்ட் அப்படி இல்லைன்னு சொன்னால் அடுத்தது வந்து ஃப்ளெக்சிபிள் டக்ட் ஒர்க். அது ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃப்ளெக்சிபிளும் சர்க்குலரும் வந்து ஆல்மோஸ்ட் சர்க்குலர் டக்ட். ஓகே, ரைட். அப்போ இந்த 2 வகையான டெக்னிக்கல் ஐடியாவும், அதாவது ஜென்ரலான BCD வந்து ரெக்டாங்குலர் டக்ட் ஒர்க்குக்கும், அடுத்து வந்து ரவுண்ட் VCD ரவுண்ட் வால்யூம் டேம்பர் வந்து சர்க்குலர் டக்ட் ஒர்க்கும், அடுத்து வந்து ஃப்ளெக்சிபிள் டக்ட் ஒர்க்கும் 2க்கு மெயினாக யூஸ் ஆகுதுங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் வந்து இந்த குவான்டிட்டி டேக் ஆஃப் எடுக்கிறதுக்கு முதல். இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தெரியும் வந்து என்ன சொன்னால், இந்த இதில் இருக்கிற மற்ற விஷயங்கள் சொல்லலாம் வந்து இந்த எக்ஸஸ் டோர், அடுத்து வந்து இந்த ஃபயர் டேம்பர்ஸ், டிஃப்யூசர்ஸ், கிரில், அதெல்லாம் வந்து எங்கே யூஸ் பண்ணப்படுது, அதில் மெயினான ஃபங்க்ஷன் என்னென்னு இந்த விஷயங்கள் தெரிஞ்சால் நமக்கு ஈஸியாக வந்து எல்லா ஐட்டத்தையும் வந்து குவான்டிட்டி ஆஃப் எடுக்கலாம். ரைட், இதில் வந்து இப்போ நம்ம சொன்ன இந்த வால்யூம் கண்ட்ரோல் டேம்பர், அடுத்து ரவுண்ட் வால்யூம் டேம்பர், நான் ஃபஸ்ட்டுக்கு நான் சொல்ல போகிறேன்னு சொன்னால் இந்த RVDயை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த RVD ரவுண்ட் வால்யூம் டேம்பர் வந்து நமக்கு தெரியும் வந்து சர்க்குலர் டக்ட் ஃப்ளெக்சிபிள் டக்டில் வந்து மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொன்னால், இது வந்து நம்மளோட HVAC டக்ட் ஒர்க் ட்ரோவிங். ஸோ அதில் வந்து நம்ம ஜஸ்ட் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இதில் பாருங்கள் அதிகமான டக்ட் ஒர்க் எல்லாம் வந்து ரெக்டாங்குலர் டக்ட் ஒர்க். பட் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிள் டக்ட் ஒர்க் இருக்குது. ரைட், இதில் ஃப்ளெக்சிபிள் டக்ட் ஒர்க்கில் வந்து அதில் ட்ரோவிங்கில் எப்படி அதை காட்டுப்படும்னு சொன்னால் அதில் பேசிக்கான அந்த ட்ரோவிங் அந்த
அந்த நொட்டேஷன் வந்து இப்படி தானே இருக்குது. இதுதான் வந்து ஃப்ளெக்சிபிள் டக்ட் ஒர்க். ரைட். இதில் வந்து எங்கே அந்த ரவுண்ட் வால்யூம் டேம்பர் இருக்குன்னு சொன்னால் இதுதான் வந்து அந்த ரவுண்ட் வால்யூம் டேம்பர். சரி, நம்மளுக்கு வந்து இந்த ரவுண்ட் வால்யூம் டேம்பர் வந்து இந்த ஃப்ளெக்சிபிள் டக்ட் ஒர்க்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறேன்னு தெரியாமல் விட்டுச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து இந்த ரோவிங் ஃபுல்லாக வந்து நம்ம தேடுவோம் ஃபுல்லாக. அப்போ இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ட்ரோவிங். அப்போ இதில் வந்து பொதுவாக வந்து MEP ட்ரோவிங்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்து காம்ப்ளிகேட்டட். ஸோ அதுக்கு வந்து அதால் வந்து நம்ம எங்கே இருக்குன்னு நம்ம இப்படி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி தேடினோம்னு சொன்னால் நம்ம கடைசி மட்டுக்கும் நம்ம அதை கண்டுபிடிக்க இல்லாமல் போகும். அதில் வந்து டெக்னிக்கலாக வந்து இந்த ஐட்டம் வந்து இங்கே தான் இருக்குங்கிற அந்த நாலேஜ் நமக்கு இருக்கும். நம்ம டிரெக்டாகவே இந்த வந்து ஃப்ளெக்சிபிள் டக்ட்டுக்கு வந்தோம்னா எஸ் அப்போ இன்னும் வந்து ஒரு ஐட்டம் இருக்குது. அப்போ இதில் குவான்டிட்டி எடுக்கிறது. அதே போல் வந்து அடுத்த ஒரு ஃப்ளெக்சிபிள் டக்ட்டை பார்த்தோம்னு சொன்னால் அதுலேயும் வந்து இன்னும் இருக்குது. அப்போ அதில் குவான்டிட்டி எடுக்கிறது. ரைட். அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்து பாருங்கள், இதுலேயும் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் டக்ட் ஒர்க் வந்து இருக்குது. பட் இந்த இடத்த வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணலை. ஏன்னு சொன்னால் இதுக்கு முதலே வந்து இதுக்கு பக்கத்தில் இன்னொரு VCD வால்யூம் கண்ட்ரோல் டேம்பர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதால வந்து இடத்த ரவுண்ட் ஒரு வால்யூம் கண்ட்ரோல் டேம்பர் தேவையில்லை. ஏன்னு சொன்னால் இந்த ஃப்ளோ இந்த டக்டால் வர இந்த ஏர் ஃப்ளோ வந்து டிரெக்டாக இதுக்கே போகிறதால இங்கே ஒன்றும் இல்லாததால் வந்து அப்போ இடத்து நம்ம இன்னொரு ரவுண்ட் வால்யூம் டேம்பர் போகிறது வந்து நமக்கு ஒரு எடிஷனல் கோஸ்ட். அதுக்காக வேண்டி வந்து இடத்த ஒரு VCD இருக்கிறதால இந்த இடத்த வந்து ரவுண்ட் வால்யூம் டேம்பர் ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ இந்த ஐடியாக்கள் வந்து நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்சிருக்கணும். ரைட். அதே போல் வந்து நீங்கள் எங்கே நீங்கள் போய் பார்த்தாலும் அதாவது இதில் வந்து மோஸ்டான வால்யூம் அதாவது ஃப்ளெக்சிபிள் டக்ட் இல்லை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அதில் வந்து நம்மளுக்கு அந்த ரவுண்ட் வால்யூம் டேம்பர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன இருக்குது. ரைட். இது வந்து முதலாவது ஒரு விஷயம். அப்போ நம்மளுக்கு இந்த டெக்னிக்கலாக வந்து இந்த லெஜெண்டில் இருக்கிற அந்த ஐட்டங்கள் எங்கே இருக்குங்கிற அந்த விஷயம் தெரியும்னு சொன்னால் நம்மளுக்கு ஈஸியாக வந்து நம்மளோட அந்த ஒர்க் வந்து ஈஸியாக முடியும். ரைட். அதே போல் வந்து நான் இன்னும் ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்த சொல்லணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் இதில் வந்து நம்ம பார்த்தோம் வந்து அந்த VCD சிம்போல் வந்து இதுதான் வந்து அந்த VCD சிம்போல். அதாவது ஒரு லைன் மாதிரி இப்படி போட்டு இப்படி ஒரு ஹேண்டில். அப்போ இதுதான் வந்து VCD சிம்போல். ரைட். இதில் வந்து சிலவங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். என்னென்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து VCD குவான்டிட்டி டேக் ஆஃப் எடுக்கிற டைம் நமக்கு தெரியும் வந்து VCD பொதுவாக வந்து நம்ம ரெக்டாங்குலர் டக்ட் ஒர்க்கில் யூஸ் பண்ணுறோம்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, நம்ம பேஸ்ட் ஆன் அவர் நாலேஜ். ரைட். அதால் வந்து நம்ம டிரெக்டாக வந்து இந்த VCD வந்து இந்த நம்ம டக்ட் ஒர்க்குள்ளே தான் நம்ம தேடணும், அவுட் சைடே தேடக்கூடாது. ரைட். இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கள், இதில் வந்து அந்த நொட்டேஷன் VCD நொட்டேஷன் வந்து இந்த இடத்த வந்து தந்திருக்கு. பட் என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இந்த VCDங்கிற இந்த நொட்டேஷன் அதாவது இந்த அப்ரிவியேஷன் இந்த எழுத்து வந்து பொதுவாக வந்து இதுக்கு பக்கத்தில் தான் போட்டிருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சில குவான்டிட்டி சர்வே பீப்புள் வந்து கன்ஃபியூஷனில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இதையும் குவான்டிட்டி கொடுப்பாங்க 1. அதே போல் இந்த VCDயும் ஒரு குவான்டிட்டி கொடுப்பாங்க 2. அதே போல் வந்து இதை எடுப்பாங்க, இதுவும் ஒரு பாருங்கள் வால்யூம் கண்ட்ரோல் டேம்பர் 3. அடுத்து இதையும் எடுப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ராங் ப்ராக்டிஸ். ஸோ இது வந்து எல்லாம் வந்து அப்போ அதாவது டக்டில் இருக்கிறது மட்டும்தான் VCD, அவுட் சைடில் நேம் வந்து போட்டிருக்காங்க. அப்போ அது வந்து ஆர்கிடெக்சரல் அவங்களோட ஒரு மிஸ்டேக். இந்த ட்ரோவிங் டிசைன் பண்ணுற டைமில் வந்து நமக்கு தெரியும் வந்து AutoCAD டிராஸ்மென் தான் இந்த ட்ரோவிங்கை வரைவாங்க. அதில் வந்து அவங்க சம்டைம் மிஸ்டேக் விடலாம். பட் வி ஆர் த குவான்டிட்டி சர்வே, வி ஆர் த டெக்னிக்கல் குவான்டிட்டி சர்வே. நம்ம வந்து மிஸ்டேக் விட இயலாது. ஏன்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த நாலேஜ் இருக்குது. ரைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு VCD ஒன்று இருக்குது. இந்த மவுஸ் பாயிண்ட் பாருங்கள், இந்த ஒரு VCD ஒன்று இருக்குது. பட் இവിടുത്തെ VCD அப்படின்னு சொல்லி எந்த எழுத்தும் போடலை. அப்போ நம்ம வந்து ஓகே இവിടുത്തെ VCD ஒன்று இருக்குது, நம்ம இங்கே தான் குவான்டிட்டி எடுக்கணும். இந்த இடத்த வந்து நம்ம குவான்டிட்டி எடுக்கிறல எப்பயும் ஒரு காலமாக. அப்போ இது வந்து பிள்ளை, இது வந்து எழுத்து வந்து இங்கே VCD போட வேண்டிய அந்த எழுத்தை வந்து இங்கே போட்டு வச்சிருக்காங்க. அப்போ அது வந்து பிக் ப்ராப்ளம். ரைட். அதே போல் வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து பாருங்கள், இது வந்து அடுத்த VCD. அப்போ நம்ம கட்டும் கேஃபில் வந்து அந்த ஒவ்வொரு ட்ரோவிங்கையும் வந்து நம்ம ரிஃபர் பண்ணணும். அப்போ இந்த இடத்த வந்து நம்ம குவான்டிட்டி எடுக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்த வந்து இன்னொரு அடுத்த VCD ஒரு சிம்பிள் ஒன்று இருக்குது, அதை குவான்டிட்டி இங்கே எடுக்கணும். அது இல்லாமல் நம்ம இங்கே போடுறல இதை குவான்டிட்டி எடுக்கிறல எடுத்தோம்னு சொன்னால் இது வந்து இந்த இடத்த இது பிள்ளை. இப்போ நம்ம அதாவது இந்த எழுத்துக்களை நம்ம எடுக்க போனோம்னு சொன்னால் பிழைச்சிடும். அப்போ அதால் வந்து இந்த எங்கெங்கே எழுத்திருக்கோ அதில் நம்ம ஒரு காலம் எடுக்காமல் டிரெக்டாக வந்து நம்ம அந்த டக்ட் ஒர்க்குள்ளே தான் வந்து நம்ம இதை தேடணும் எங்கே அந்த VCD இருக்குன்னு சொல்லி. அது மாதிரி தான் இப்போ நான் இப்போ ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் ஒன்று சொல்கிறேன், ஒரு அவேர்னஸுக்காக வேண்டி. நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கோ ஏதாவது ஒரு இடத்த நீங்கள் குவான்டிட்டி எடுக்க ஸ்டார்ட் பண்ணுற டைமில் வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம டிரெக்டாக வந்து அந்த ஐட்டம் வந்து எங்கே இருக்குங்கிறத வந்து நம்ம தேடி பிடிக்கணும். தேடி பிடிச்ச பிறகு அதில் டெக்னிக்கலான ஒரு சில விஷயங்களை நமக்கு தெரியும்னு சொன்னால் டிரெக்டாக வந்து நம்ம ட்ரோவிங்லேயே குவான்டிட்டி எடுக்கணும். அதால் வந்து நான் வந்து இந்த செஷனில் வந்து ஃபைனலாக சொல்கிறது வந்து என்னென்னு சொன்னால் அதாவது நீங்கள் என்ன குவான்டிட்டி ஆஃப் எடுத்தாலும் இதை பற்றி அதாவது இந்த லெஜெண்டை வந்து ஃபஸ்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்படி உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு லெஜெண்டையும் கூகுளில் சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணி இதில் ஃபங்க்ஷன் என்ன, இது எங்கே யூஸ் ஆகுதுங்கிற ஐடியா எடுத்துட்டோம்னு சொன்னால் அங்கே வந்து ட்ரோவிங்கில் வேகமாக குவான்டிட்டி ஆஃப் எடுத்துகிட்டு மூவ் ஆகலாம். ஓகே கைஸ், ஸோ இந்த செஷன் மெயினான ஒரு கன்செப்ட் ஒரு கன்க்ளூஷன் வந்து இந்த செஷன் உங்களுக்கும் பிடிச்சிருக்க முடியும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பிரயோஜனம் அடையட்டும்.